வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவது 2 பேர் யார்? எம்பி சீட் கேட்டு நெருக்கடியால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவைக்கும் 4 வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 2 பேர் யார் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்திற்கு மொத்தம் 18 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் உள்ளன. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 6 உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டு மாநிலங்களவைக்கு அனுப்பப்படுகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் இருந்து 2019ஆம் ஆண்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ மதிமுக, அன்புமணி ராமதாஸ் பாமக, வில்சன் திமுக, சண்முகம் திமுக, அப்துல்லா திமுக, சந்திரசேகர் அதிமுக ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் முடிகிறது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நிரப்புவதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்ய 34 உறுப்பினர்கள் தேவை. சட்டமன்றம் பலம் அடிப்படையில் திமுக 4 உறுப்பினர்களையும் அதிமுக 2 உறுப்பினர்களையும் தேர்வு செய்யலாம். அதனால் 6 உறுப்பினர்களுக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படவே வாய்ப்புகள் உள்ளன. திமுக வேட்பாளர்களாக பி. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மான் ஆகியோர் போட்டியிடுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று அறிவித்தார். அதேபோன்று ஏற்கனவே ஒப்பந்தம் செய்தபடி திமுக கூட்டணியில் மதிநீமா வேட்பாளராக கமலஹாசன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அதிமுகவின் 2 இடங்களில் யாரை வேட்பாளராக நிறுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை தலைவருமான ஆர்.பி. உதயகுமார், மாநிலங்களவை தேர்தல் குறித்து அறிவிப்பு வந்துள்ளது. திமுக தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாக கிளைகளை அமைப்பது குறித்தும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 68,000 கிளைகள் கழகங்களுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று ஆலோசனை நடைபெற்று கொள்ள உள்ளார். இந்த கூட்டத்தில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர் தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளனர். அந்த ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு நல்ல செய்தி வரலாம் என்றும் தெரிவித்தார். அதன்படி இன்று காலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக முன்னணி தலைவர்கள் இன்று கூடி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 2 எம்பிக்கள் பெயர்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதன்படி அதிமுகவில் ஒரு மாநிலங்களவை சீட் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் ஒதுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுக கட்சியின் அதிகாரப்பூர்வ குரலாகவே ஊடகங்களில் ஜெயக்குமார் பேசி வருகிறார். ஆகவே அவருக்கு சீட் அளிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதே சமயம் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, செம்மலை ஆகியோருக்கு மாநிலங்களவை சீட் கேட்டு காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவிடம் ராஜ்யசபா சீட் கேட்டு தேமுதிக நெருக்கடி கொடுத்து வருகிறது. மக்களவை தேர்தலின் போது ராஜ்யசபா சீட் ஒப்பந்தம் போட்டதும் என்று தொடர்ந்து பேசி வந்த பிரேமலதா பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நேற்று முன்தினம் பேட்டியளித்துள்ளார்.
ஆனால் அதிமுக தரப்பில் இருந்து எந்தவித சாதகமான பதிலும் இதுவரை சொல்லப்படவில்லை. தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கப்படாது என்றே அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. அப்படி தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படாவிட்டால் என்றால் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேறும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. தென் மாவட்டங்களில் செல்வாக்காக உள்ள சாதியினருக்கு சீட் கேட்டு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்று அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆவலோடு எதிர்நோக்கி உள்ளனர். ஆனால் முடிவு எடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி திணறி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.